அரசியலாயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜய்கிட்ட வந்து மிக விவரமாக பல விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அவர் என்ன பேசினாருங்கிற அதிர்ச்சியான தகவல்கள் வந்து இப்போ வெளியே வந்திருக்குது. இவ்வளோ நாள் மௌனமாக இருந்த அமைதியாக இருந்த ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து ஒரு புதிய விஸ்வரூபம் எடுத்துட்டார். அவர் இப்படி எடுப்பாருன்னு ஒரு கணம் கூட பாஜக எதிர்பார்க்கவே இல்லை. பாஜக என்ன நினச்சிச்சு, இவரை வந்து ஓரங்கட்டினோம்னா இவர் அமைதியாகிடுவார் நினைக்க, இவர் வந்து புள்ளப்பூச்சின்னு நினச்சது. இப்போ இவர் வந்து நாகமாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தன் மனசுக்குள்ளே இருந்த ராஜதந்திரங்களை எல்லாம் நேரடியாக இப்போ பிளான் போட்டு நடைமுறைப்படுத்துறதுக்கு தயாராகிட்டார். அப்படி தயாரானதோட விளைவு அவருடைய நடவடிக்கை பாஜக எதிர்பார்க்காததாக இருக்கும், அதிமுகவுக்கும் பெரிய அதிர்ச்சியை கொடுக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் அவர்களும் வேறு வழி இல்லாமல் ஓபிஎஸ்ஸை புறக்கணிக்கவும் முடியாது. இப்படி பலதரப்பட்ட சுட சுட அப்டேட் நியூஸ் வந்திருக்குது. இதை பற்றி சில நிமிடங்கள் நீங்கள் நம்ம அரசியலாயிரம் சேனலில் கவனமாக கேட்டுட்டு இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சமீபத்தில் என்டிஏ பாஜக கூட்டணியிலேருந்து வெளியே வர்றதை அறிவித்த பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து இதை விட்டு அரசியலேருந்து சைலண்ட் ஆகிடுவார், ஓரங்கட்டப்பட்டுருவார், இவருக்கு அரசியல் சகாப்தம் முடிஞ்சிச்சு அப்படின்னு எதிர்பார்த்த பாஜக ஆகா இவர் இப்படி விஸ்வரூபம் எடுப்பாரான்னு எதிர்பார்க்கவே இல்லை. காரணம், அவர் வந்து இதுவரைக்கும் எப்படியாவது அதிமுகவுக்கு உள்ளே போயிடுவோம், அதிமுகவுக்கு உள்ளே போய்ட்டு நம்ம ஒரு பொறுப்பு வாங்கிக்கிட்டு ஏதாச்சும் செய்வோம், அதுக்கு பாஜக ஒத்துழைக்கும் அப்படிங்கிறதுனால தான் ரொம்ப அமைதியாகவே போயிட்டு இருந்தார். ஆனால் இவருடைய அமைதியை வந்து தப்பு கணக்கு போட்டுருச்சு அதிமுகவும் பாஜகவும். அந்த தப்பு கணக்கு போட்டதோடைய விளைவு தான் எடப்பாடி அவர்கள் வந்து இவர் உள்ளே வந்தால் நமக்கு குடைச்சலாகிடுவார், இவரை வரவே விடக்கூடாதுன்னு அவர் முடிவெடுக்க, பாஜக வந்து ஓபிஎஸ்க்கு நம்ம ஆதரவு கொடுத்தோம்னா இபிஎஸ் வந்து நம்மள்கிட்ட வந்து சரியான உறவு வைக்க மாட்டார், இவரை கலட்டி விடுறதுனால நம்மளுக்கு நஷ்டம் இல்லைன்னு சொல்லி பாஜக முடிவெடுக்க, ரெண்டையும் கணக்கு போட்டு பார்த்த ஓபிஎஸ் வந்து ஓஹோ என்ன அப்படியா கணக்கு போட்டிங்க, என் வேலையை காட்டுறேன் பாருன்னு சொல்லி இப்போ காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி அவரால் என்ன காட்ட முடியுங்கிறதான உங்களுடைய கேள்வி. ஓபிஎஸ் அவர்களுக்கு அவர் சார்ந்த சமுதாய வாக்குகள் நிச்சயமாக இருக்குது. அப்படி நிச்சயமாக இருக்குதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் வந்து ராமநாதபுரம் தொகுதியில் எம்பிக்கு போட்டிக்கிட்டார். போட்டிக்கிட்டப்போ அவர் வந்து எந்த கட்சியும் சொல்லலை, சுயேட்சையில் தான் போட்டிக்கிட்டார். ஆனால் அந்த சுயேட்சையாக போட்டிக்கிட்ட அவருக்கு பாஜக ஆதரவு கொடுத்தாலும் தனிப்பட்ட முறையில் அவர் சார்ந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக வேலை பார்த்ததான் நம்மளுக்கு செய்தி கிடச்சிது. எல்லா கட்சியிலையும் உள்ள அவர் சமுதாய மக்கள் வந்து அவருக்கு ஆதரவாக ஓட்டு போட்டு எப்படியாவது அவரை ஜெயிக்க வச்சிருந்துங்கிற ஒரு முஸ்தீஃபில் இறங்கினாங்க. இதை தடுக்கிறதுக்கு தான் இபிஎஸ் அவர் என்ன பண்ணார், அதே பேரில் பன்னீர்செல்வங்கிற பேர்லேயே 4-5 வேட்பாளர்கள்லாம் நிறுத்தினாங்க. இவங்க என்ன முயற்சி செய்தாலும் அந்த ராமநாதபுரத்தில் ஏற்கனவே எம்பியாக இருந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்குடைய நவாஸ்கனி எம்பி அவர்கள் வந்து அந்த தொகுதியை மிக சரியாக நடைமுறைப்படுத்தி வச்சிருந்ததோடைய விளைவு மறுபடியும் அவரே வெற்றி பெற்றார். அதுக்கு என்ன காரணம்னா, முஸ்லீம் லீக்குடைய எம்பி நவாஸ்கனி வந்து தன் தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு உடனே அட்டன் பண்ணி அதை தீர்வு கண்டார். பலருக்கும் கல்வி நிதி உதவி கொடுத்தாரு. மீனவர்கள் பிரச்சனையிலிருந்து நிறையா பாராளுமன்றத்தில் எடுத்து பேசினார். எல்லா எம்பிக்களையும் விட பாராளுமன்றத்தில் அட்டண்டன்ஸ் கொடுத்ததில் அவர் தான் 1ஆம் நம்பராக இருந்தார். எந்த ஒரு நல்லது கிட்டதாக இருந்தாலும் உடனே தொகுதிக்கு வந்து அட்டன் பண்ணதுனால அவர் மதத்துக்கு அப்பாற்பட்டு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ எல்லா மக்களுக்குமான நண்பராக பழகினதுனால அவரை ஜெயிக்க முடியல. கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே எடுத்து அவர் வெற்றி பெற்றார். இருந்தாலும் 2வது இடத்துக்கு அந்த அதிமுக வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் வந்தது ஓபிஎஸ் அவர்கள். இப்போ ஓபிஎஸ் அவர்களை வந்து இப்படி ஓரங்கட்டிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன் அதிர்ச்சி ஆனாங்கன்னா, அவர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த பலரும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து மறுபடியும் உள்ளே வரணும், அவரை நம்ம விடக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருக்காங்கங்கிறதுக்கு இந்த டிடிவி தினகரன் அவரும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தான். அவர் இப்போ ஒரு பிரஸ்ல பேசினா 1 நிமிட பேச்சை கேட்டுட்டு நம்ம வீடியோக்குள்ள போவோம். அமித்ஷா போன்ற 60 முக்கிய தலைவர்கள் திரு பன்னீர்செல்வம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உணர்ந்திருப்பார்கள். அவர்களும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அதனால அவரை மீண்டும் எங்கள் கூட்டணிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை
டெல்லியில உள்ள பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த தலைவர்களும் எடுக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின், இன்னும் சொல்ல போனா எனது எண்ணம். அதுதான் அதான் எனது கோரிக்கை. அமமுகவிற்கு ஓ பன்னீர்செல்வம் வந்தால் அழைப்பு ஏற்கப்படுமா? எனது நண்பர் அவர். நீங்க அரசியல் எல்லாம் தாண்டி நாங்கள் நண்பர்கள். உங்க கட்சிக்கு அவர் வந்து அழைப்பீங்களான்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொன்னா அது அநாகரிகமாக இருக்கும். இப்போ டிடிவி தெளிவாக சொல்லிட்டாரு, ஓபிஎஸ்ஸை விடக்கூடாதுங்க, அவரை எப்படி உள்ளே கொண்டு வந்துடணும், அதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும்னு சொல்லி பாஜகவுக்கு வந்து இவர் அறிவுரை சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஒருவேளை ஓபிஎஸ் அரவணைக்காமல் விட்டால் முக்குளத்தோருடைய வாக்குகள் வந்து நிச்சயமாக பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிடைக்கவே கிடைக்காது, அது நம்மளுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். அதனால் நீங்கள் அவர் எப்படியாச்சும் உள்ளே கொண்டு வாங்கங்கிறதுல டிடிவி மட்டும் இல்லை பலரும் உறுதியாக இருக்கிறாங்க. இதை எதிர்பார்க்காத பாஜக, ஆகா நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இவரை வந்து நம்ம என்ன ஒரு சந்திப்புக்கு வாய்ப்பு கொடுத்தா அவர் இப்படி விலகி இருக்க வாய்ப்பு இல்லை, இதன் மூலியமாக ஓபிஎஸ்ஸை கோவப்படுத்தி விலக்கி விடுவோம்னு நினச்சோம். இப்போ ஏன்டா விளக்கணுங்கிற ஒரு தர்மசங்கடமான சூழ்நிலைக்கு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் வந்ததாகவும், ஏப்பா இப்படி நடக்கிறதுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணியிருக்கக்கூடாதாண்டு நயினா நாகேந்திரன்ட்ட டெல்லி தலைமையை கடிஞ்சிக்கிட்டதாகவும் ஒரு தகவல் வருது. இதை ஜமாளிக்கிறதுக்கு தான் நயினா நாகேந்திரன் என்ன சொல்லிட்டாரு, நானே அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அண்ணே அப்படிலாம் போகாதீங்கன்னு சொன்னேன், ஆனால் அவர் வந்து அதை கேட்கலன்னு அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு. உடனே ஓபிஎஸ் என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி பொய் புருடாவெலாம் என்கிட்ட பேசாத, 6 முறை நான் கால் பண்ணியிருக்கேன்னு கால் லிஸ்ட் எடுத்து காட்டுறாரு நிருபர்கள்ட்ட. இங்கே பாருங்கள், 6 முறை கால் பண்ணியிருக்கிறேன், நயினா நாகேந்திரன் எடுக்கலை. அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன், மெசேஜில் போடுறேன், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மெசேஜில் போட்டு நான் கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லலை. இப்போ நான் பார்க்கவே இல்லைன்னு சொன்னால் என்னங்க எவ்வளோ பெரிய பொய், அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு இன்னும் கொஞ்சம் கடுமையாக கோபமாயிட்டாரு. இப்போ என்ன பிரச்சனையாக போச்சுன்னா, இவ்வளவு தூரம் சமுதாய ஆதரவு இவருக்கு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்காத பாஜக, அதிமுக ஒரு பக்கம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறப்ப, இவர் திமுக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை வந்து 2 நாளில் 3 முறை சந்திச்சார்ல, இந்த சந்திப்பு அரசியலில் ஒரு பெரிய பேசும் பொருளாயிடுச்சு. ரொம்ப பேர் என்ன சொல்லிட்டாங்க, திமுக பக்கம் போகிறாருண்டு. அதற்கு என்ன பதில் கொடுத்துருக்கிறாரு இந்த ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய சகாக்கள்கிட்ட, நான் என்ன ஒன்றும் தெரியாதவனா, திமுகவுக்கு நான் போவேனா, இல்லை என்னத்தை அவங்க ஏற்றுக்குவாங்கன்னு என்னால் நினைக்க முடியுமா, ஏற்றுக்குவாரா அவர், அதிமுக திமுக எதிரும் இருந்தால் தானே நம்மளுக்கு ஆதரவே கிடைக்கும். நான் போனது எதுக்குன்னா அவர் உள்ளுக்குள்ளே பேசின பேச்சு, இது வெளியில் பேசின பேச்சு இல்லை. ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய நெருங்கின சகாக்கள்கிட்ட பேசின பேச்சு இப்போ கசிஞ்சிருக்கு. நான் ஏன் தெரியுமா போய் முதலமைச்சரை பார்த்தேன், இப்படி போய் பார்த்தேன்னா திமுக பக்கம் இவர் போயிடுவார், நம்மளுக்கு கடுமையான எதிரியாக ஆயிடுவார்னு சொல்லி அதிமுகவும் நினைக்கணும், இவருக்கு திமுகவுடைய பலம் இருக்குன்னு சொல்லி விஜய் அவர்களும் பயப்படணும், அப்போ தான் நம்மளுக்கு சரியான மரியாதை கொடுப்பாரு. அதுக்காகத்தான் நான் போனேன் ஒழிய நிச்சயமாக எனக்கு திமுக பக்கம் போகணுங்கிற எண்ணமும் கிடையாது, அப்படி என்ன இருந்தாலும் திமுகவும் என்னை சேர்த்துக்காதுங்கிறது எனக்கு தெரியும்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே, பெரிய ராஜதந்திரியாக இருக்காரு அப்படின்னு தான் நினைக்கிறீங்க, அதுதான் உண்மை. சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டில் எல்லாரும் என்ன கேட்குறாங்க, அவருடைய மகன் ரவீந்திரநாத்திட்ட கேட்குறாங்க, ஏங்க உங்கள் அப்பா வந்து இப்போ வெளியே வந்துட்டாரு, தனி கட்சி எதுவும் தொடங்க போகிறாரா, அப்படிலாம் திட்டம் இல்லை, தெளிவாக சொல்லிட்டாரு. அப்போ என்னங்க செய்ய போகிறாரு, விஜயுடைய தாவேக்காவில் இணைய போகிறாரா, எதுவும் நடக்கலாம், அவர் அதை மறுக்கலை. இப்போ ஓபிசியோடைய திட்டம் என்னவாக இருக்குது, மறைமுகமாக விஜய் அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு தகவல் தான் இது. இது வந்து அதிகாரப்பூர்வமாக வெளிவரலைன்னாலும் இதுதான் 99.99% உண்மைங்கிறாங்க. ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து தன்னை வந்து மிகப்பெரிய பிம்பமாக்கி காட்டிச்சிட்டார். எப்படி, தனக்கு சமுதாய வாக்குகள் இருக்குது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொங்கு மண்டலத்தில் மட்டும்தான் ஆதரவு, வட மாநிலங்களில் பெரிய ஆதரவு கிடையாது, வட மாநிலங்களில் வந்து அந்த வன்னிய சமுதாயம் சேர்ந்தா தான் ஆதரவு வரும், ஆனால் அவங்களே இப்போ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அப்பா அம்மாவும், அங்கேயும் பீஸ் போயிடுச்சு. இங்கே தென் மாநிலத்தில் தென் மாவட்டங்களில் வந்து இந்த முக்குளத்தூர் வாக்கு தான் பிரதானமான வாக்கு, இந்த முக்குளத்தூர் வாக்கு வந்து என்னை அவமானப்படுத்திட்டதுனால அதிமுகவுக்கு கிடைக்காது, அப்போ என்னை வந்து சரியான முறையில் நீங்கள் தாவேக்கா அரவணைச்சால் மட்டுமே உங்களுக்குமே அந்த வாக்கு கிடைக்கும். நீங்கள் இப்போ புதுசாக அரசியலில் வர்றீங்க, எப்படி இவர் கொடுக்குறாரு விஜய் அவர்களுக்கு, நீங்கள் புதுசாக அரசியலில் வர்றீங்க, நீங்கள் எடுத்த எடுப்பில் உங்களுடைய அந்த வாக்கு சதவீதம் 1, 2ன்னு வந்துட்டா உங்களுக்கு எதிர்காலமே இல்லாமல் போயிடும்.
எடுத்த எடுப்பில் நீங்கள் முதலமைச்சராலாம் வர முடியாது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்தி காட்டினா தான் அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சி வந்து அந்த இது வளர்ச்சியுடைய பிம்பம் ஏறும். அப்போ தான் உங்களுக்கு அரசியலில் மதிப்பு இருக்கும். அப்படி பிம்பம் ஏறணும்னா அந்த growth-ஐ கொடுக்கக்கூடிய முக்கியமான ஏரியா அந்த கொங்கு மண்டலம். உங்களுக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளம் இருக்கலாம். அந்த ரசிகர் பட்டாளத்தின் மூலம் வரக்கூடிய ஒரு வாக்கும் இந்த கொங்கு மண்டலத்தில் எனக்கு இருக்கிற ஆதரவு, நான் உங்களுக்கு கொடுக்குற ஆதரவால் வரக்கூடிய அந்த வாக்கும் சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு growth அதிகமாக தேரும். சில இடங்களில் நீங்கள் வெற்றி பெறக்கூட வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அந்த பர்சன்டேஜோட எண்ணிக்கை அதிகமாகும். ஆகா பரவாயில்லையே, இவருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு உங்களை தாவாக்காவை மதிக்கணும்னா நீங்கள் இந்த ஓபிஎஸை மதிச்சே ஆகணும். அது எப்படி மதிச்சாகணும்? கணிசமான சீட்டுகளை எங்களுக்கு கொடுக்கணும். அந்த கணிசமான இடங்கள் வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி வெற்றி வாய்ப்புள்ள இடங்கள் மாதிரி தேர்ந்தெடுத்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் சீகளை கொடுக்கணும், ஸ்வீட் பாக்ஸ்களை கொடுக்கணும். நாங்கள் தெம்பாக இறங்கி வேலை பார்க்குறதுக்கு இப்படி செய்தால் எனக்கு 3 வகை நன்மை. 1வது நன்மை, இந்த பாஜகவுக்கு பாடம் புகட்டிடுவேன். பாஜக சொல்லுது பார்த்தீங்களா 8%, 10%, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, 1% கூட இல்லைங்கிறத நம்ம நிரூபித்து காட்டிடலாம். என்ன புறக்கணித்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதிமுக நிர்வாகிகளே அவரை வந்து ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேள்வி கேட்குற நிலையை ஏற்படுத்திடலாம். 3வது, ஓபிஎஸ் விஜய் சேர்ந்ததுனால இத்தனை சதவீத ஓட்டு வந்துட்டாங்க, இப்போ இல்லாட்டி அடுத்தாப்புல இந்த 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்கங்கிற ஒரு நிலையை அரசியலில் ஏற்படுத்திடலாம். இதை நீங்கள் செய்கிறீங்களா செய்ய மாட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு போட்ட உடனே சரியாகத்தானே இருக்குது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு விஜய்ங்கிற தகவல் தான் இப்போ அதிகாரமற்ற முறையில் சத்தம் இல்லாமல் வெளியே வந்திருக்குது. இப்போ விஜய் அவர்களுடைய நிலைமை என்ன இருக்குது? நிச்சயமாக பாஜக பக்கம் போக முடியாது, திமுக பக்கம் போக முடியாது. அதிமுக பக்கம் போனோம்னா பாஜக நம்மளுக்கு இடையூறாக இருக்கும். வேற ஒரே வழி, அவருக்கும் ஓபிஎஸ்ஸை விட்டால் வழி இல்லை, ஓபிஎஸ்ஸுக்கும் அதிமுகவை விட்டால் வழி இல்லைங்கிற அதிர்ச்சிகரமான தகவல் தான் இப்போ ஓபிஎஸ் அவருடைய பலம் அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம அரசியல் 1000 கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதே போல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய அரசியல் செய்திகள், வெளிப்படையான செய்திகள், அந்தரங்கமாக உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாவற்றையும் கிடைக்கக்கூடிய தகவல்களை அப்படியே உங்கள் முன்னாடி உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நம்ம அரசியல் 1000 சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் நண்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.